நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. கிழக்கு ரயில்வே துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எனிவேன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருபாலரும் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து 60 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் வரணும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2024 டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் நம்ம பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் சி குரூப் டி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. குரூப் சி வந்து லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 போஸ்ட்டுக்கான வேக்கன்சியும் குரூப் டியில் வந்து லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 60 காலத்துக்கான வேலைவாய்ப்புங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்களே வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ், பாக்ஸிங், ஷூட்டிங் இந்த மாதிரிப்பட்ட நிறைய இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் வேணுமோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி குரூப் டி அப்படி 2 இதாக பிரிச்சிருக்காங்க. குரூப் டி போஸ்ட்டுக்கு குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்படி 2 இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசுங்க. 18லேருந்து தொடங்கி 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணல வந்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் நடக்கும். அதில் பாஸ் பண்ணல வந்து உங்களோட கேமோடைய ஸ்கில்லை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. கோச் அப்சர்வேஷனுடைய டூரிங் அந்த ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க. அதனை தொடர்ந்து அவங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பார்ப்பாங்க. அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதில் வந்து ரீஃபண்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து ரீஃபண்டபிள் வந்து பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேலை வேண்டாம் அப்படி சொன்னால் ரீஃபண்டபிள் வந்து 400 ரூபா பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு பிடபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து per ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண எல்லா சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.